ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரவுண்டிங் டூ நியரஸ்ட் 100 அந்த நம்பர்லேருந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரவுண்டிங் டூ நியரஸ்ட் 10 அந்த நம்பர்லேருந்து பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வரப்போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னா, நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை சால்வ் பண்ண போறோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்கலாம்? 137 கொடுக்குறேன். ஸோ நியரஸ்ட் 100 இது அப்ராக்சிமேட் பண்ணணும். ஸோ நியரஸ்ட் 100 என்னது? 137 பக்கத்துல இருக்கிற 100 என்னது? 100ஆ இருக்கலாம், 100s இருக்கலாம், இல்ல 200s இருக்கலாம், 200 இருக்கலாம். ஸோ நம்பர் லைன் வரையினேன் ஃபர்ஸ்ட். நம்பர் லைன் வச்சு ஃபர்ஸ்ட் போட்டுடலாம், அப்புறம் ஆல்கோரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ நம்பர் லைன் வரைஞ்ச பிறகு நம்பர்ஸை மார்க் பண்ணணும். 100, 200, 200, 137. 100 பக்கத்துல இருக்கும். ஸோ ரவுண்டிங் டு நியரஸ்ட் 100 வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 100. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 100. ஆன்சர் இஸ் 100. செகண்ட் கொஸ்டின் போலாமே. செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணலாம்? 7652. 7652 இதுக்கும் நான் நம்பர் லைன் வரைய போறேன், வேற கலர் யூஸ் பண்ணி. ஸோ 7652 நம்பர் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இங்க வேற கலர் தேவையா? இல்லை தேவையில்ல. ஓகே. 7652. ஓகே. 6 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 5 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 0 வந்து 2 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ். ஸோ இதை ஃபுல்லாக கிளப் பண்ணிக்கணும். 6 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 5 டென்ஸ் பிளேஸ், 2 ஒன்ஸ் பிளேஸ். ஸோ இது 600ல இருக்கா இல்லை 700ல இருக்கான்னு பார்க்கணும். 700ஆ 600ஆ பார்க்கணும். 652 அப்ராக்சிமேட்லி பக்கத்தில் 7 அப்படியே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 600 இங்கே இருக்கு, 700 இங்கே இருக்கு, 700, 700, 652 மிட் பாயிண்ட் பக்கத்தில் வரும். 650, 652. ஸோ 652 கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியுது, 700 பக்கத்தில் இருக்கு. ஸோ ஆன்சர் வேற கலர் வச்சு கொடுக்குறேன். 700 தான் ஆன்சர். இது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா 7652ஓட நியரஸ்ட் 100 வந்து 7700 வரும். ஸோ 7 பக்கத்தில் எழுதி நீங்கள் ஃபுல் ஆன்சர் வந்து 7700. ஸோ இப்போ ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். இப்போ ஆல்கோரிதம் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 7652 எடுத்துக்கிட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இது, டென்ஸ் பிளேஸ் இது, ஒன்ஸ் பிளேஸ் இது. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிடணும். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் தான் செக் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணணும்னா, set 5 greater than 5 is 5 greater than 5 or less than 5, 5 less than 5, or is it equal to 5. 5 இப்போ இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் இருந்தால் ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப்னா என்னதுன்னா, இப்போ 652 ரவுண்ட் அப் பண்ணணும்னா 700ன்னு ரவுண்ட் அப் பண்ணணும். இது ரவுண்ட் அப், இது ரவுண்ட் டவுன். 600னா ரவுண்டிங் டவுன், 700னா ரவுண்டிங் அப். ஸோ இப்போ 5 greater than or equal to னா 5னா if the digit next to hundreds place, if the digit next to hundreds place, ஏன்னா இது ரவுண்டிங் நெக்ஸ்ட் டு ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் 100னா இந்த ரூல் தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 5, greater than or equal to 5, round up or else round down, or else ஸ்பெல்லிங் தப்பா போட்டுருங்க, ரவுண்ட் டவுன். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா லைக் 652 வந்து கிளியர்லி லைக் சிக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க டிஜிட் 5 வந்து கிளியர்லி ஈக்குவல் டு 5. இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்துடுது, இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது. ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5 கண்டிஷனில் வந்துடுது. ஸோ ரவுண்ட் அப் பண்ணும். இப்போ வேற இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். லெட்ஸ் சே 7637 அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு பக்கத்தில் இருக்கு, 6 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 3 டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 3 இஸ் லெஸ் தென் 5. ஸோ ரவுண்ட் டவுன். ஸோ 637 ரவுண்ட் டவுன் பண்ணால் 600ன்னு வரும். ஸோ 7600ன்னு ஒரு ஆன்சர். ஸோ இங்கே வேற கலர் நான் யூஸ் பண்ணுறது மறுபடியும். வேற கலர் என்ன பண்ணலாம்? ப்ளூ. 700ஆ இல்லை 600ஆன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் வந்து 600 தான். ஸோ 7600 தான் ஆன்சர். ஏன்னா இங்கே ரவுண்ட் டவுன் பண்ணுறோம், ரவுண்டிங் டவுன், ஆர் ரவுண்டிங் டவுன். ஸோ எப்போ ரவுண்ட் டவுன் பண்ணணும், எப்போ ரவுண்ட் அப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புக்கில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புக்கில் பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7637 தான். இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்கிறது 3னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக்
வெறும் 76 அப்படியே வச்சுக்கிட்டு இங்க 00ன்னு போட்டுருன்னு கொடுத்துருக்கான் புக்ல. சப்போஸ் 76 57 இல்ல 67 இருந்துச்சுன்னா, சிக்ஸ் அதாவது 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க +1 ஆட் பண்ணுவோம். +1 ஆட் பண்ணிட்டு இதை மட்டும் அப்படியே போட்டுட்டு 77 போட்டு மறுபடியும் இது ரெண்டுத்தையும் 00ன்னு போட்டுருவோம். இங்க +1 ஆட் பண்ணும். அதாவது இந்த டிஜிட் வந்து 5 அதிகமா இருந்துச்சுன்னா இல்லைனா ஈக்குவலா இருந்துச்சுன்னா இங்க +1 ஆட் பண்ணுவோம். 5 கம்மியா இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே 00ன்னு போட்டு 76 போட்டு 00ன்னு போட்டு. ஸோ அதான் பேசிக் ஐடியா. புக்ல கொடுத்துருக்க ஐடியா தான். அது புக்கை படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து லைக் கெஸ் பண்ணியே கண்டுபிடிக்கணும். அடுத்த இது என்னன்னு அடுத்த ரவுண்ட் ஆஃப் என்னன்னு நீங்க கெஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடணும். கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சா இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சும்மா அந்த ஆல்கோரிதம் யூஸ் பண்றதை விட. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 989. இதுல நியரஸ்ட் 100. ஸோ 900 இல்ல 1000 இதுவும் நான் ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ 9 பக்கத்துல என்னது 8. 8 கிரேட்டர் தென் 5 எஸ். 8 இஸ் எஸ். 8 இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ என்ன பண்ணும்? புக்ல என்ன கொடுத்துருக்கான்? +1 ஆட் பண்ணும். ஆட் பண்ணி 10 பக்கத்துல 2 0 போட்டுருணும். அவ்வளோதான். ஸோ 100th பிளேஸ்ல ஒரு +1 ஆட் பண்ணிட்டு 2 0 போட்டணும். ஸோ 1000 தான் ஆன்சர். இப்போ விஷுவலாவே நான் சொல்றேன். விஷுவலா எப்படி பண்ணலாம் இதை? விஷுவலா நம்பர் லைன் வச்சு எப்படி பண்றதுன்னா லைக் இப்போ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு இதில் மார்க் பண்ண போறேன். ஸோ 900 இங்க இருக்கு. 900 900 900 1000 989 950 இங்க வரும். 989 இங்க வரும். 1000 பக்கத்துல வரும் பேசிக்கா. ஸோ 1000 பக்கத்துல. ஸோ இப்போ இந்த 1000 எழுதுறதும் 900 எழுதுறதும் நீங்களே யோசிச்சு எழுதணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா எந்த கொஸ்டின் வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறுமனே இந்த ஆல்கோரிதம் யூஸ் பண்றது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சும்மா இது பக்கத்துல இருக்க டிஜிட் வந்து 5 அதிகமா கம்மியான்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க போடலாம். உங்களுக்கு அது மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி யோசிக்க முடியலன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா யோசிச்சே போடுங்க. யோசிச்சு நம்பர் லைன் வச்சு போடுறது தான் பெட்டர். ஸோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா போதும். அடுத்த வீடியோவில் நம்ம ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் 1000 பார்க்கலாம். ஸோ பாய்.